ஸ்ரீவைகுண்டத்தில் ரயிலில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் குறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி மூலம் ஆய்வு செய்து வருகிறார். டெல்லியில் இருந்தபடி காணொலி மூலம் ரயில்வே அதிகாரிகளிடம் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த ஆய்வை மேற்கொண்டார். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தாய்மானவன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் தாய்மானவன், இந்த ஆய்வில் யார் யாரெல்லாம் பங்கு கொண்டார்கள், எவ்வளவு நேரமாக இந்த ஆய்வு நடந்தது போன்ற கூடுதல் தகவல் என்ன தாய்மானவன்? தொடர் கனமழையின் காரணமாக குறிப்பாக சென்னை திருச்செந்தூரில் இருந்து எழும்பூர் நோக்கி புறப்பட்டிருக்கக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நேற்று முன்தினம் பெருவெள்ளம் காரணமாக செய்துங்கநல்லூர் பகுதியில் ஏற்பட்டிருந்த காற்றாற்று வெள்ளத்துல இருப்பு பாதை அரித்து செல்லப்பட்ட நிலையில் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் ரயிலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக தனித்தீவாக ஸ்ரீவைகுண்டம் காட்சியளித்த நிலையில் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழல் என்பது நிலவி வந்தது. இதன் காரணமாக சுமார் 40 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் இந்த ரயில் நிலையத்திலேயே ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை சிக்கி தவித்து வந்த ஒரு சூழல்ல தற்போது பத்திரமாக மீட்கக்கூடிய பணிகள் என்பது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நேற்று மதியம் நிலவரப்படி மதியம் 1:30 மணி நிலவரப்படி 300 பேர் வரைக்கும் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடியவர்களை மீட்கக்கூடிய பணிகள்ல தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பல்வேறு கட்ட போராட்டத்திற்கு பிறகாக இன்று காலை ஒரு 12 மணி அளவுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தை சென்றடைந்து தற்போது அந்த பாதுகாப்பு மீட்பு பணிகள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெற்கு ரயில்வேயுடைய வார் ரூமை தொடர்பு கொண்டு அந்த மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அந்த மீட்பு பணிகள் மற்றும் கள நிலவரம் குறித்து பல்வேறு தகவல்களை கேட்டறிந்தார். உடன் மத்திய அமைச்சர் எல்முருகனும் உடனிருந்தார். தொடர்ச்சியாக அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ரயில்வே துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த ரயில்ல சிக்கியிருக்கக்கூடிய பயணிகள் ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய வேலூர் என்ற கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பேருந்துகள் மூலமாக வாஞ்சிமணியாச்சிற்கு ரயில் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த ரயில் நிலையத்திலிருந்து தேவைப்படக்கூடிய மக்களுக்கு பேருந்துகள் மூலமாகவும் மற்றும் சிறப்பு ரயில் மூலமாகவும் சென்னை திரும்புவதற்கான ஏற்பாடு என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து தெற்கு ரயில்வே அதிகாரிகள் உரிய விளக்கத்தை மத்திய அமைச்சரிடம் வழங்கியிருந்தார்கள். மேலும் தற்போது வரைக்கும் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே 300 பேர் வரைக்கும் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கூடுதலாக ஒரு 350 பேர் வரைக்கும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே 750 முதல் 800 பேர் வரைக்கும் முழுமையாக மீட்கப்பட்டிருப்பதாக தெற்கு ரயில்வேயின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மீட்கப்பட்டவர்கள் எவ்வாறாக சென்னைக்கு அழைத்து வருகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்தார். இதன் பிறகாக தொடர்ந்து பல்வேறு வழிகாட்டுதலையும் அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். மீட்பு பணிகள் முழுமையாக நிறைவு பெற்ற பிறகாக உடனடியாக அந்த இருப்பு பாதையை சரி செய்யக்கூடிய பணிகளையும் தீவிரப்படுத்துமாறு தெற்கு ரயில்வே அதிகாரிகளுக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் தகவலுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.